என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு யூடியூபர் சீரிஸில் நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா, திடீர்னு ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைரல் ஆகி 1 லட்சம் வியூஸோ இல்லை 2 லட்சம் வியூஸோ வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா, அந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணலாமா இல்லை வேணாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் இல்லை வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க நினைச்சாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்லோட் பண்ணும்போது ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோ வந்து இன்றைக்கி அந்த விஷயம் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டாக இருக்கலாம். அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. அந்த வீடியோ வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஜஸ்ட் செகண்டில் வந்து உங்களுக்கு அப்படியே வியூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது மூலம் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும். அந்த ஒரு வீடியோ மூலமே உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வரலாம். அந்த ஒரு வீடியோ மூலமே உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakh வியூஸ் போயிட்டு உங்களுக்கு அது மூலமே உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது உங்களை நீங்கள் வந்து நினைப்பீங்க வந்து ஸோ வந்து இந்த ஒரு வீடியோ நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, ஸோ வந்து நம்ம வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தில் வந்து போயிடுறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து வந்து உங்கள் சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வைரல் ஆகி உங்களுக்கு வந்து இதாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு மானிட்டேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த வந்து ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. ஸோ விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நீங்கள் எந்த வீடியோஸும் போடலை. ஸோ அப்படி போடலாங்கும்போது திடீர்னு அந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கலாம். ஸோ ட்ரெண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ மூலம் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துடும், உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னா, உங்கள் சேனல் வந்து 2 வருஷம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ணலை, எதுவுமே நீங்கள் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக இருந்திருக்கு. பட் இந்த திடீர்னு வந்து வைரலான விஷயத்தினால வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் வச்சுருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அப்புறம் உங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மாதம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு வீடியோவோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போடணும். ஏன்னா வந்து நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ண பிறகு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து என்னென்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க, இவங்க தொடர்ந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வராங்க, இதெல்லாம் நோட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க. சும்மா வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க மானிட்டேஷனை. எல்லாரும் வந்து அவசரத்தில் வந்து அப்ளை கொடுத்துருவாங்க. அப்படி தான் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாச்சும் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து நோட் பண்ணும்போது கூட ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தில் வந்து ஆக்டிவில் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் சேனல் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணி உங்களுக்கு மானிட்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பக்காவாக வச்சுக்கணும். அதாவது இங்கே கவர் ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிருக்கணும். நீங்கள் வந்து பிராண்ட் லிங்க் லோகோ வச்சிருக்கணும். இந்த மாதிரி அதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆட் பண்ணிருக்கணும், டேக் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கணும், அபவுட் பேஜில் எல்லாம் வந்து சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரே நாளில் கூட உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மிஸ்டேக் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதாவது ஒரு வருஷமாக நீங்கள் வந்து உங்கள் சேனலை ரன் பண்ணலைன்னா ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து வாட்ச் வரும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் கெயின் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த அப்ளைங்கிற இதை கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து அப்படியே பெண்டிங்கில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் வந்து அப்படியே இருக்கும். கடைசி வரைக்கும் எடுத்தால் உங்களுக்கு 3 மாதம் ஆகலாம், இல்லை அதுக்கு மேலே கூட லேட்டாக கூட ஆகலாம். அதனால் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. நம்மளோட இன்னொரு சேனலும், அதாவது மெட்ராஸ் சேனல் நம்ம ஒரு சேனல் ரன் பண்ணோம். ஸோ அந்த சேனல் இப்படி தான் வந்து நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேனல் அப்படியே விட்டுட்டோம். அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து 2 lakhs வியூஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணலை. நம்ம அந்த ஒரு வீடியோ மூலமே நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நமக்கு வாட்ச் ஹவரும் ஒரு 7000 வாட்ச் ஹவர் நமக்கு ஒரு வீடியோ. ஸோ அந்த ஒரு வீடியோ மூலம் நமக்கு வந்து வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம அப்ளை பண்ணால் இதே மாதிரி தான் மிஸ்டேக் ஆகும் நம்ம நினச்சி நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம சேனல் நேம் மாற்றிட்டோம். ஸோ நான் அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரன் பண்ண நினச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு vlog சேனல் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றி அந்த லோகோ நேம் எல்லாம் டோட்டலாக மாற்றி இப்போ நம்ம வந்து நம்ம விளாக்ஸ் பற்றின ஒரு கண்டென்ட்டாக நம்ம அந்த சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு மாதம் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் நான் வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனல் திறந்து கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் தெரியாத நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.